1967 தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய தலைவர்கள் தேர்தலுக்கு நேருக்கு நேர் போராடுறாங்க. அதில் அறிஞர் அண்ணா வெற்றி பெற்ற உடனேயே மக்கள் அண்ணாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அமைதியாக இருக்காரு, அவரு தான் அறிஞர் அண்ணா. மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய குழப்பம். நம்ம தான் தேர்தலில் வெற்றி பெற்றாச்சே, இன்னும் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு அண்ணா என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம தோக்கடிச்சது மாமனிதரான காமராஜரை. வெற்றி கொண்டாட்டங்கிற பேரில் எதிர்க்கட்சியை புண்படுத்தக்கூடாது. காமராஜர் தோத்தது நமக்கும் தோல்விதான் அப்படின்னு தன் தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா. காங்கிரஸ் சார்ந்த பெரியார் அண்ணாவை பலமுறை திட்டியும் பதிலுக்கு பெரியாரை ஒரு வார்த்தை கூட பேசாத அறிஞர் அண்ணா பெரியார் வீட்டுக்கே போய் நலம் விசாரிச்சிருக்காங்க. ராஜாஜி உட்பட பல நபர்கள் காமராஜரை ஏன் தோல்வி அடைஞ்சது தெரியவும் அண்ணாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அறிஞர் அண்ணாவோ எந்த இடத்துலையும் வார்த்தையை விடாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அன்றைய தேதியில் மக்கள் யாருக்குமே தெரியலை அண்ணாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள்னு.